ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்ட் வீடு பக்கத்தில் ஒரு இந்தியன் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே இந்த மாதிரி வந்து இந்தியன் ஃபங்க்ஷன் எடுத்து செய்வாங்க. எங்கள் கம்யூனிட்டியில் வந்து நெக்ஸ்ட் வீக் செய்கிறாங்க. ஸோ இந்த வீக் வந்து ஃப்ரெண்ட் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் நைட்டே ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு தீம் பார்த்திங்கன்னா இந்தியா டே 2024 அப்படின்னு வச்சுருந்தாங்க. மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 7 வரைக்குமே வந்து நடந்துகிட்ருக்கு. நாங்கள் லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறோம். ஸோ மார்னிங் இந்தியன் ஃப்ளாக் ஹாஸ்டிங்கும் அண்ட் பரேடுமே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு காலேஜோட கிரவுண்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் அண்ட் அமெரிக்கன் ஃப்ளாக் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸுமே இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்டோட ஸ்பெஷல் ஃபுட்ஸுமே ஒரே ஏரியாவில் வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டால்ஸை பார்க்கும்போது பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு தீமாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய ஷோஸ் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது எங்கள் சிஸ்டர் தான் ஆங்கர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஆங்கரிங் பார்ட் பார்த்த உடனே எனக்கு சென்னை ஞாபகம் வந்துடுச்சு. ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு சரி ஓகே கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா நாங்கள் லஞ்ச் அங்கே தான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டாலில் வந்து சேட் ஐட்டம்லாம் பார்த்த உடனே செம்ம ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் டெம்பிள் போனப்போ நான் பானிபூரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அங்கே எனக்கு கிடைக்கல. பட் இங்கே வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் பானிபூரி அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு செம்ம எக்ஸைட் ஆகிடுச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் மெயினாக எனக்கு பானிபூரி எனக்கு ரொம்ப நாளாக வந்து அது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருந்தது. அது வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் நான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் லஞ்சுக்காக பிரியாணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிறைய ஸ்டால்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லைவ் கவுண்டர்ஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து சமைச்சு நமக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹைதராபாத் பிரியாணிலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் அந்த ஸ்டால்ஸ் எல்லாமே அங்கே பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. 2 samosa chat 2. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு தீமாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய ஷோஸ் போயிட்டு இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டேட்டூஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்து போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. கேர்ள் பேபிஸ்க்கெலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி டைப் ஆஃப் இதெல்லாமே வந்து போட்டு விட்டாங்க. ஆனால் அதுக்கு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்தது. பட் வெயிட் பண்ணி நாங்களுமே வந்து பசங்க போட்டாங்க. அதில் எப்படி கிட்ஸை என்டர்டெயின் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய ரங்கோலி கலர்ஸ் அண்ட் ஸ்டென்சில்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ஸ் வந்து எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் அண்ட் எந்த ஸ்டென்சில் போட போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
பார்த்திங்கன்னா நம்மளோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட எத்னிக் செட்ஸ், ட்ரெடிஷ்னல் வேர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது எல்லாமே. ஷூ கலெக்ஷன்ஸ்லாம் கூட நல்லா இருந்தது. என் தங்கச்சியெல்லாம் இந்த மாதிரி ஷூவெல்லாம் பார்த்தானே எந்த கடையிலாலும் விட மாட்டா. ஸோ எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது ஷூஸ் எல்லாம் பார்த்ததுமே. நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபேஸ் டேட்டூ வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கே நிறைய பேர் ஆக்சுவலாக நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டால்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்காக வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. பென், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க நிறைய ஸ்டால்ஸில். தான் வெளியூர் வந்தாலுமே நம்ம ஊர் மக்களையும் நம்ம ஊர் பண்பாடுகள் இது எல்லாத்தையும் மறக்காமல் வந்து இந்த மாதிரிலாம் கம்யூனிட்டிஸ் எல்லாம் எடுத்து செய்கிறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா.